பரலோக ராஜ்யத்தின் போய் வாழ்வதற்கு இயேசுடைய வருகை எதிர்பார்க்கிற சபை விசுவாசத்துல பெருகி கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசம் குறையக்கூடாது. சில நேரத்துல சிலர் விசுவாசத்தை சேதப்படுத்திடுறாங்க. பவுல் சொல்றாரு, அவங்க எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க, ஆனா இப்போ விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டான். இப்போ விசுவாசம் இல்லாத நபர்களை போல பேசுறான். விசுவாசம் இல்லாத ஒரு நபரை போல சபைக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி நம்மில் ஒருவரும் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் பலமாய் மாற வேண்டும். ஆதியில வைத்த விசுவாசத்தை விட போக 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 விசுவாசத்துல உறுதிப்பட்டு விருத்தி அடைந்து நான் வர வேண்டும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் குறையுதா பெருகுதான்னு கொஞ்சம் யோசித்து பாரு. குறையிறது மாதிரி தெரிஞ்சா, ஆண்டவரே என் விசுவாசத்தை கொஞ்சம் வர்த்திக்க பண்ணுங்க. தேவன் பேர்லையும், தேவனுடைய வார்த்தையின் பேர்லையும், தேவனுடைய ராஜ்யத்தின் பேர்லையும், தேவனுடைய கரத்தின் கிரியைகள் மேலையும் நீங்க வச்சிருந்த விசுவாசம் இன்னும் அதிகமாக பெருகுவதா. ஒருவன் விசுவாசம் உள்ளவன் என்று சொன்னால் தன்னை சோதித்து பார்க்கட்டும். உண்மையிலே எனக்கு விசுவாசம் இருக்குதா? சாக வேண்டியதே ஆனாலும் அந்த விசுவாசத்திற்காக கடைசி வரை நிற்க வேண்டும். நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட